ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம்ப் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ப் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பை எப்படி ஒரு பிசியாக, அதாவது ஒரு சர்வர் பிசியாக எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது. இந்த எக்ஸாம் ஃபோல்டர் உள்ளே போனீங்கன்னா C:, அதில் HT டாக்ஸ்ன்னு இருக்கும். இதில் பல ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதில் ஒரே ஒரு டெஸ்ட் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் என்ன நேம் கொடுக்கலான்னாக்கா, மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளார நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் ஃபோல்டருக்குள்ளே. அந்த ஃபைல் வந்து ஒரு HTML ஃபைல், சிம்பிள் HTML ஃபைல் தான். ஸோ நீங்கள் ஒரு நோட் பேட் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் எது வேண்டாலும் சும்மா ஒரு டெஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் இல்லை 2 வேர்ட்ஸ் அது மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு அதை வந்து சேவ் பண்ணும்போது அதோடைய எக்ஸ்டென்ஷன், அதாவது டாட் அப்படின்னு கொடுத்துட்டு TXTங்கிறது டெக்ஸ்ட் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். நம்ம இது வந்து ஒரு வெப்சைட்டோடைய பேஜ் அப்படிங்கிறதுனால, இது அதுவும் HTML பேஜ் அப்படிங்கிறதுனால இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, HT டாக்ஸ் உள்ளாரே போய் மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ளார, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபோல்டர் உள்ளார இப்போதைக்கு இண்டெக்ஸ் டாட் வேணால், நான் அப்புறம் சொல்கிறேன். அதை உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட் பேஜ் டாட் HTML அப்படிங்கிற நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஃபஸ்ட் பேஜ் டாட் HTML வந்து மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. C:, எக்ஸாம்பிளில் HT டாக்ஸில் அது உள்ள இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த எக்ஸாம்புங்கிறது இந்த அப்பாச்சி வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறது ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லோக்கல் ஹோஸ்ட்டில் மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிற ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உள்ள ஃபைல் நேமையும் ஃபைல் நேம் வந்து ஃபஸ்ட் பேஜ், இது வந்து ஓகே ஃபஸ்ட் பேஜ் டாட் HTML அதையும் நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜ் இதில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன கண்டென்ட் அதில் போட்டிருந்தீங்களோ அது டிஸ்பிளே ஆகும். நான் போட்டிருந்த கண்டென்ட் ஹலோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படின்னு போட்டிருந்தேன். அது டிஸ்பிளே ஆகுது. இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போது இதுக்குள்ளே மை ஃபஸ்ட் வெப்சைட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் இன்னொரு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் நேமு நான் ஃபோல்டர்னே வச்சுக்கிறேன். ஸோ ஃபோல்டர் அப்படின்ட்டு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் உள்ளார நான் இந்த ஃபைலையே காப்பி பண்ணி அந்த ஃபோல்டர் உள்ளார பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலுக்கு வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். பேஜ் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் எடிட் பண்ண போகிறேன். திரும்ப நோட் பேடில் எடிட் பண்ணி அதோடைய கண்டென்ட்ஸை வந்து அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா, அதனால் நான் வந்து கண்டென்ட்டை வந்து மாற்றுறேன். இதுக்கு வந்து நான் திஸ் இஸ் த பேஜ் இன்சைட் த ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த கண்டென்ட் வந்து அதில் வரும். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுனால, எப்படி வந்து ஒரு வெப்சைட் வந்து சிம்பிளாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுனால. இப்போ அந்த ஃபோல்டர் நேமை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெப்சைட்டுங்கிறது நம்மளுடைய வெப்சைட்டோடைய மெயின் ஃபோல்டர். அதுக்குள்ளார உள்ள ஃபோல்டரை டைப் பண்ணிட்டேன். ஃபோல்டருங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண செகண்ட் ஃபோல்டர். அதுக்குள்ளார பேஜ் டாட் HTML. இப்போ பாருங்கள், திஸ் இஸ் த பேஜ் விச் இன்சைடு த ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நான் கொடுத்த கண்டென்ட் வந்துருச்சு. இப்போது அந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ஃபோல்டரில் வந்து மெயின் ஃபோல்டரில் தான் இருக்குது. மை ஃபஸ்ட் வெப்சைட் ஃபோல்டரில் அதில் வந்து ஃபஸ்ட் பேஜ் அப்படிங்கிற இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹலோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இது வந்து ஒரு வெப்சைட் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஒரு சப்
பேஜ், இண்டிவிஜுவல் பேஜ் எல்லாமே லிஸ்ட் பண்ணுறது. இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். இப்போது நான் வந்து அதுக்கு வந்து index.html அப்படிங்கிற மாதிரி நான் ரீநேம் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் அதை வந்து ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ அதனால நான் index.html அப்படின்னு கொடுத்தா தான் அது வந்து நம்மளுடைய ஃபைல் வந்து இதில் காட்டும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் என்னென்னா index.html நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மை ஃபஸ்ட் வெப்சைட்டுங்கிற ஃபோல்டரை கொடுத்தா கூட உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபைல் காட்டும். இது வந்து ஒரு டிஃபால்ட் வெப் சர்வரோடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ என்ன கிரியேட் பண்ணியிருக்கோன்னா மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட உங்களுடைய டொமைன் நேம் மாதிரி. அதாவது உங்கள் வெப்சைட்டோடைய பேர் google.com, yahoo.com அப்படிங்கிற மாதிரி மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய லோக்கல் டொமைன் நேமை க்ரியேட் பண்ண மாதிரி அது வந்து ஒரு அர்த்தம். உங்களுடைய சர்வர் வந்து அதை வந்து ஒரு வெப்சைட்டாக எடுத்துக்குது. இப்போது wordpress.org போய்ட்டு இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் காட்டுற மாதிரி இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷனில் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும். அதனால் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஒரு லொக்கேஷனில். நான் டைரெக்டாக வந்து அந்த எக்ஸாம்ப் ஃபோல்டர்லேயே நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ட்ரை பண்ணுறேன். இல்லை வேணாம், உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அது கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ நான் இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதனால நீங்கள் யூஸ்வலான டெஸ்க்டாப் லொக்கேஷன்லேயே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க, சில பேருக்கு இது குழப்பம். அப்படிங்கிறதுனால நான் வந்து டெஸ்க்டாப்லேயே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் வந்து இப்போ பாருங்கள், அது உள்ளார ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. அதை வந்து நான் இப்போ காப்பி பண்ணுறேன். வேர்ட்ப்ரெஸ் ஃபோல்டரை காப்பி பண்ணி இப்போது நான் அதில் வந்து C:\, எக்ஸாம்ப் ஃபோல்டருக்குள்ளே htdocs அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபோல்டர் நேம் வந்து வேர்ட்ப்ரெஸ். அந்த வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்போது உங்களுடைய லோக்கல் வெப்சைட். அதுக்குள்ளே இப்போ எல்லா ஃபைலும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி index.php அப்படிங்கிற ஃபைலும் இருக்குது பாருங்கள் அதில். ஸோ நீங்கள் எப்போ அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்கள் லோக்கல் சர்வரில் அந்த இண்டெக்ஸ் ஃபைல் தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்மளுடைய இந்த வெப்சைட்டு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அது இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. நான் அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு பதிலாக வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை அதை டைப் பண்ணி index.phpன்னு கொடுக்கலாம். அப்படி பண்ணாலும் ஓப்பன் ஆகும் செட்டப்பு. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தாலும் இதே பேஜ் செட்டப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஏன்னா அது டிஃபால்ட்டாக index.php ஃபைல் எடுக்கிறதுனால. லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் தமிழ் கூட இருக்குது. தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜஸும் இருக்குது, தமிழும் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போது வந்து இங்கிலீஷ்லேயே வந்து அதை வந்து செட்டப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையானது செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸும் தேவை. இது எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அப்புறம் MySQL அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த MySQLங்கிற சர்வரும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் யூசர் நேம், டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு இது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். localhost/phpMyAdmin அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுடைய phpMyAdmin, அதாவது MySQLோட அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறாருந்தா இதில் பண்ணிக்கலாம் இந்த UI மூலமாக. ஸோ நீங்கள் இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணால் கூட இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அப்பாச்சி பேஜ் அதில் கூட நீங்கள் phpMyAdmin லிங்க் இருக்கும், அது மூலமாகவும் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ஸோ இதில் 2 மெத்தடும் இருக்குது. டைரெக்டாகவும் நீங்கள் டைப் பண்ணலாம், அதுலேருந்தும் வரலாம். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணணும், நியூ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு.
இதில் உள்ள டேட்டாபேஸ்லாம் இப்போ இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு டேட்டாபேஸ் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். டேட்டாபேஸ் நேம் நம்ம வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வேர்ட்பிரஸ் _db இல்லை வேர்ட்பிரஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். எது வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் கொடுக்குற நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வேர்ட்பிரஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இந்த டேட்டாபேஸில். ஸோ க்ரியேட்னு கொடுக்க வேண்டியது க்ரியேட் ஆகிடும். இப்போ அந்த டேட்டாபேஸ் வந்து சைடில் பார்த்தீங்களா? ஸோ வேர்ட்பிரஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது சைடில் லெஃப்ட் சைடில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னா, டேட்டாபேஸோடைய யூசர் நேம். இன்னும் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். திரும்ப அந்த இன்ஸ்டாலேஷன் பேஜை ஒரு தடவை காமிக்கிறேன். வேர்ட்பிரஸ் பேஜை, டேட்டாபேஸ் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, ஹோஸ்ட்டு. ஸோ யூசர் நேம் அப்படிங்கிற இந்த PHP MyAdminல யூசர் நேம்னு யூசர் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா யார் யார் யூசர் நேம் இருக்காங்க, எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு காட்டும். ஹோஸ்ட் நேமும் அதிலே காட்டும். பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தால் எஸ்ன்னு காட்டும், இல்லைனா நோ அப்படின்ற மாதிரி காட்டும். இப்போ வந்து நான் ரூட்டுங்கிறத வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரூட்டுங்கிற யூசர் அக்கௌண்ட்டை இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த வேர்ட்பிரஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த யூசர் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த யூசருடைய பேர் ரூட் அப்படிங்கிறது. டிஃபால்ட்டாக நீங்கள் MySQL இன்ஸ்டால் பண்ணிங்கனாவே உங்களுடைய டிஃபால்ட் யூசர் நேமே வந்து ரூட்டாக தான் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து இருக்காது. லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து யாரும் உங்களை வந்து ஹேக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து வேர்ல்டு வைடு அக்சசிபிள் கிடையாது. உங்களுடைய சிஸ்டமில் மட்டும்தான் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதனால் பாஸ்வேர்டு வந்து டேட்டாபேஸ் வந்து ரூட்டுங்கிறதுக்கு ஒன்றும் அந்த யூசருக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டும் இருக்காது, எம்டி பாஸ்வேர்டு. ஸோ டேட்டாபேஸ் நேமை வந்து நான் கொடுத்துக்கிறேன் இங்கே. அப்புறம் யூசர் நேம் வந்து ரூட் அப்படிங்கிறதையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து நோ அப்படிங்கிறதுனால எந்த பாஸ்வேர்டும் நான் கொடுக்கல. சப்போஸ் இதில் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மேனுவலாக இதில் வந்து டைப் பண்ணணும் அந்த பாஸ்வேர்டை. இதில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா 127.0.0.1 இதுவும் லோக்கல் ஹோஸ்ட்டு மென்ஷன் பண்ணுற ஐபி அட்ரஸ் தான் இது. நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் கொடுக்கலாம். டேபிள் ப்ரீஃபிக்ஸ், டேபிள் க்ரியேட் பண்ணும்போது WP_ அந்த டேட்டாபேஸில் உள்ள எல்லா டேபிளும் இது மாதிரி ப்ரீஃபிக்ஸ் ஆகி க்ரியேட் ஆகும். ஸோ சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுக்கும். இப்போ ரன் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போது இதில் சைட் டைட்டில், இது வந்து உங்களுடைய வெப்சைட்டுடைய நேம் எது வேண்டாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிறதே நான் கொடுக்குறேன் வெப்சைட்டோட நேமாக. யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த கண்டென்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு அட்மினாக நீங்கள் லாகின் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, பேக்எண்டை யூஸ் பண்ணுறதுக்காக உள்ள யூசர் நேமு. பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் 123456789 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா யாரும் இதில் ஹேக் பண்ண போகிறது கிடையாது. அகெயின் திஸ் இஸ் லோக்கல் ஹோஸ்ட் தான். ஸோ வீக் பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் யூஸ் ஆஃப் வீக் பாஸ்வேர்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை அப்புறமா இமெயில் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட், அவ்வளோதான். இப்போது இன்னும் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, சக்ஸஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போது அதில் அட்மின் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற மாதிரி லாகின்னு காட்டுது. நான் அப்புறமா அதை லாகின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் நான் லாகின் பண்ணுறது, அப்புறம் அதோடைய கண்டென்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி வெப்சைட்டு கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நான் அடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு திரும்ப நீங்கள் வந்து என்ன செய்யணும், localhost
வேர்ட்ப்ரெஸ் அந்த ஃபோல்டர் நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நீங்கள் க்ரியேட் பண்ண இப்போது இன்ஸ்டால் பண்ண வேர்ட்ப்ரெஸ்ஸோடைய டிஃபால்ட் டெம்ப்ளேட். ஸோ இதுதான் வந்து ஒரு சக்ஸஸாக நீங்கள் வந்து இப்போது எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி உங்களால் பார்க்க முடியும். மை ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிறதும் அதில் வந்து டைட்டிலாக அதில் வந்துடும். சாம்பிள் பேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்குது. அப்புறம் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு வெப்சைட் அப்படிங்கிற நேமும் அதில் வந்துடும். அப்புறம் ஒரு சர்ச் பட்டன் இருக்குது, அது சர்ச் பண்ணிக்கலாம் ஏதாவது. இது மாதிரி ஒரு பேசிக் டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ்ஸுங்கிறது வந்து நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங், இல்லை ஒரு அப்ளிகேஷன், இல்லை ஒரு டைரக்டரி பேஸ்டு வெப்சைட் எதுவாக இருந்தாலும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேர்ட்ப்ரெஸ்ங்கிற பிளாட்ஃபார்மு. இதை யூஸ் பண்ணி நான் வந்து போக போக உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்படி இதை வந்து உங்களுடைய யூசேஜுக்கு இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் போக போக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அட்மின் பேனலை லாகின் பண்ணி நம்ம வந்து எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.